கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இலச்சை அடைவதில்லை. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை பயந்து இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொன்னால், ஏசப்பா சொன்னது தான் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. பயத்தை நீக்கி போடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஏசப்பா என் பயத்தை நீக்கி போடுங்க, நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் பயத்தை நீக்குவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களை ஆசீர்வதிப்பார், சாட்சியாக நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நம்புங்க, ஏசப்பா நம்புங்க, நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நாளா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரேப்பா பயத்தை நீக்கி போடுங்க. எந்தெந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பயத்தை நீக்கி கர்த்தர் ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஜெயமாய் நடத்துங்க. கர்த்தர் செய்யப்படுற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you.